சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். He gives power to the weak. பாருங்க, இந்த சோர்ந்து போறதுன்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு. See, when you're going distress, this is something which you can't avoid. நிறைய பேர் நினைப்பா நான் சோர்ந்தே போக மாட்டேங்க. Some people say, I will not be distressed, brother. அதெல்லாம் போய். That's a lie. இயேசுவே சொல்றாரு, இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு. Jesus says you have persecution in this world. இந்த உலகத்துல உபத்திரம் இருக்குது, இந்த உலகத்துல சவால் இருக்குது, இந்த உலகத்துல நிறைய சவாலை நம்ம சந்திச்சு தான் வரணும். In this world there are tribulations and challenges, we need to face them. இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்குது. This world in the hands of wicked one. இந்த உலகத்துல பல காரியங்களால் நம்ம சோர்ந்து போறது நிச்சயம். Many things are there to hurt us and to give pain for us. ஒரு சிலர் பொருளாதாரத்துல சோர்ந்து போலாம். Somebody will be distressed in economy. ஒரு சிலர் குடும்ப பிரச்சனையில சோர்ந்து போலாம். Or few will be distressed in family problems. ஒரு சிலர் வியாதினால, சிலர் வியாதி போடும்போது ஒரு டிப்ரெஷன் வருதுல்ல, அதனால சோர்ந்து போலாம். Few others will be depressed because of the diseases. சோர்ந்து போறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வருது வாழ்க்கையில. ஊழியம் செய்யறேன், நான் ஊழியம் செய்யறேன்னா சோர்ந்து போகாம இருக்க முடியுமா? நிறைய விஷயங்கள சோர்ந்து போறோம். There will be lot of many reasons. Pastor is doing ministry, because of that, it doesn't mean that he never be distressed. அப்ப இந்த சோர்ந்து போகிறதுன்றது தவிர்க்க முடியாது. ஆனா சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் எனக்கு அந்த சோர்வுல இருந்து என்னை வெளியில கொண்டு வர ஒரு பலன் தரார். See, when we are weak, at that time we can't avoid that, but God will give us strength to overcome that. அவர் பலன் கொடுத்துன்னு வருதுல்ல. See, it says that he will give the power, right? அதுக்கு பேர் தான் டிவைன் ஸ்ட்ரென்த். That is what it is called. He increases the strength. That is what it's called, divine strength. ஒரு தேவ பலன் சொல்லலாம், இல்ல ஆவிக்குரிய பலன் சொல்லலாம். You can call it as divine strength or spiritual strength. இந்த டிவைன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நமக்கு பாருங்க, இந்த சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த உலகத்துல இருந்து என்னால அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. See, when I am distressed or weak, I can't get any strength from the world. இந்த உலகத்துல அப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. Nobody is qualified enough to give that strength to me. இல்லையா? இந்த உலகத்துல நீங்க போய் நான் இந்த உலகத்தினால பலன் அடையறேன்னு சொன்னா தோத்து போயிடுவீங்க. If you say I can be strengthened with the word, it will be failure. இது படிப்பால வராது. That will not based on education. பணத்தினால வராது. Not based on monetary. இது ஜனங்களால வராது. Not based on people. இது திறமையினால வராது. Not based on talents. இந்த பலன்ன்றது தேவன் மட்டும் தான் தர முடியும். This strength is exclusively from God. அதனால தான் இதுக்கு பேரே டிவைன் ஸ்ட்ரென்த் ன்னு சொல்றோம். That is what is called as divine strength. ஏன்னா இது உலகமே பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால, வீழ்ச்சி அடைஞ்ச உலகத்துல போய் எப்படி நான் ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் எடுக்க முடியும்? Since the world is fallen, how can I get a divine strength from this fallen world? அதுக்கு தேவன் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்கு. God himself can help me. அதனால தான் தேவன் சொல்றாரு, that's the reason God says, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார். And the people who are weak, God will give a divine strength. Amen. Amen. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க. First you need to understand one. என்ன ஒருத்தர் சோர்வுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா அவர் சோர்ந்து போகாதவரா இருக்கணும். If somebody has to bring me out of the weakness, then he should not be a weak person. இல்லையா? இப்போ தேவன் சோர்ந்து போறதே கிடையாது. God never faints it. ஏன்னா அவர் சர்வ வல்லவர். He is almighty God. அவர் சர்வஞானி. He is omniscient. அவர் சர்வ வியாபி. He is omnipresent. அவர் எல்லாம் தெரியும், எல்லாம் செய்ய முடியும், எல்லாத்தையும் அறிஞ்சவர். He is omnipotent, omniscient and omnipresent. அப்ப அவர் எப்படி சோர்ந்து போக முடியும்? So how do he faint then? அவர் சோர்ந்து போயிட்டார்னு சொன்னா அப்ப அவரும் வீக்கா தான இருக்கிறார்னு அர்த்தம். If it means that even he is fainted, then it means தேவன் சோர்ந்து போகாததனால, since God doesn't faint, இப்போ நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவர்கிட்ட போறேன். whenever I am fainted, I go to him. ஏன்னா அவர் சோர்ந்து போறதே கிடையாது. Because he never faints. ஆண்டவரே நான் சோர்ந்துட்டு இருக்கேன். Lord, I am fainted. ஆனா உங்ககிட்ட நிக்கிறேன். Let me come to you. ஏன்னா நீர் சோர்ந்து போவதே கிடையாது. Because you never faint, Lord. அது மாதிரி புரியுது இது. How many of you can understand? என்ன பரவாயில்லை, இப்ப மனுஷர்கள் எல்லாரும் சோர்ந்து போயிடுவோம். Everyone will be distressed. இதுக்கு என்கிட்ட பதிலும் இல்ல. I don't have an answer with me. ஆனா இத கேட்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி ஆண்டவரே இவ்ளோ பெரிய சோர்வுல இருக்கறாங்களே. But when I hear this, Lord, so much of distress for them. இதுக்கு வழி எங்க? Where is the way for this? அவர் மட்டும் தான் வழி. He alone is the way. எதன் பேர் விசுவாசி. How many of you believe? அதனால தான் பாருங்க, சோர்ந்து போறவங்களை பார்க்கும்போது ஏன் ஓடுறோம், ஏன் நிக்கிறோம்னா நாங்க ஏதோ பெரிய பலவான்ன்றதுனால ஓடல. Though see, when we see the people who are fainted, why do we run, why do we stand? Not because we have strength. சோர்ந்து போன ஜனங்களை தேடி போறோம். Why do we look for the people who are fainted? இப்ப நான் பதில் இல்ல. I am not the answer. ஆனா அவங்களோட போய் நின்னு வானத்துக்கு நேரா கை தூக்குறேன். But I'll join with them and raise my hand to them. நாங்க சோர்ந்து போய் இருக்கோம். Lord, we are fainted. அவங்களுக்கு சொல்லி தரேன். I'll teach them. சோர்ந்து போனவனுக்கு ஒருத்தர் பலன் கொடுக்கிறார். When you are fainted and distressed, God will give you a strength. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you? ஏன்னா அவரை தவிர நமக்கு பலன் கொடுக்க யாரும் இல்ல. Nobody else can give you strength. பருப்பு வாங்கி கொடுக்கலாம். You can give them அரிசி வாங்கி கொடுக்கலாம். You can give them rice. even நம்ம இடிச்ச சபையை கூட கட்டி கொடுக்கலாம். You can even rebuild the church which is broken. வீடு கூட கட்டி கொடுத்தலாம். You can rebuild the houses. அந்த டிவைன் ஸ்ட்ரெngth அவர் மட்டும் தான் தர முடியும். But the divine strength can be bestowed by him.